ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி மேம் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் இதுலயே இருக்கும். நீங்க ஆன்சர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, ரேங்கிங் டெஸ்ட். ஸோ இந்த கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டிஜிட்ஸில் இதில் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 டிஃப்ரெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸில் இருக்கிற டிஜிட்ஸை வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ண சொல்லி அதில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகேவா? அந்த கொஷின் இஸ் பேஸ்ட் ஆன் 5 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் given below. ஸோ நம்பர்ஸ்க்கும் டிஜிட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 226 அப்படின்னா, இப்போ இது நம்ம 226ன்னு சொன்னா அது நம்பர். ஓகேவா? ஸோ 2 அப்படின்றது ஒரு டிஜிட், ஸோ இன்னொரு 2ன்றது ஒரு டிஜிட், 6ன்றது ஒரு டிஜிட். ஸோ டோட்டலாக இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3. இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரியணும். ஓகேவா? ஸோ இலக்கம் அப்படின்னா இந்த தனித்தனியாக எத்தனை இருக்கோ அதான் இலக்கம். 3 இலக்கம் அப்படின்றது. எண் அப்படின்னா டோட்டல் நம்பர். இப்போ 45 அப்படின்னு சொன்னோம்னா இது 2 டிஜிட் நம்பர். 45ன்றது நம்பர், அதில் இருக்கிற 4ன்றது ஒரு டிஜிட், 5ன்றது ஒரு டிஜிட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம இங்கே சம் போட முடியும். ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பாருங்க, ஸோ இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள 5 3 இலக்க எண். ஓகேவா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? ஸோ 453, 148, 236, 754, 672. ஸோ கொஷினில் அவனே சொல்லிட்டான். என்னது? ஃபர்ஸ்ட் டிஜிட்னா 6, செகண்ட் டிஜிட்னா 9, அந்த மாதிரி அவனே 697 ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அவனே சொல்லிட்டான். ஸோ இது ஃபர்ஸ்ட் டிஜிட், இது செகண்ட் டிஜிட், இது தேர்ட் டிஜிட். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் பாருங்க, what will be the resultant? Resultant na answer. ஓகேவா? If the third digit of highest number added to second digit of lowest number. இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம முதல்ல எதை எடுக்கணும்? ஹையஸ்ட் நம்பர் என்ன, லோயஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல ஹையஸ்ட் நம்பர் என்னது? 754. கரெக்டா? இது ஹையஸ்ட். அடுத்து லோயஸ்ட் நம்பர் என்னது? இதுல 148. கரெக்டா? இப்போ அடுத்து வரலாமா? அதுல டிஜிட் என்னன்னு பார்க்கலாமா? the third digit of highest number, அதாவது மூன்றாவது இலக்க எண், உயர்ந்த எண்ணின் மூன்றாம் இலக்கம். மூன்றாம் இலக்கம்னா என்னது? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. ஸோ இங்க தேர்ட் டிஜிட் என்னது? 4. அதே மாதிரி added to, addedனா பிளஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? செகண்ட் டிஜிட் ஆஃப் லோயஸ்ட் நம்பர். ஸோ இதுல செகண்ட் டிஜிட் என்னது? 4. இரண்டாம் இலக்கம். ஸோ இதுவும் 4. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ 4 + 4 என்னது? 8. வெரி குட். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சுதா? ஸோ இது டிஜிட் அண்ட் நம்பர், இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் கொஷின் புரியும். ஓகேவா? சரி, ஓகே. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இது காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க கொஷின் நம்பர் 1 போட்டு இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் கொஸ்டின் அதுதான். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டிசெண்டிங் ஆர்டர், then the position of how many numbers will remain unchanged. இப்போ இந்த கொடுத்துருக்கிற பேட்டர்னை எப்படி எழுத சொல்றாங்கன்னா டிசெண்டிங்னா இறங்கு வரிசை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர், அதுக்கப்புறமா சின்ன நம்பர் அப்படியே எழுதணும். எத்தனை நம்பர் வந்து மாறாம இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எழுதலாமா? ஸோ இது கொடுத்துருக்கிறத பெரிய நம்பர் என்னது? நான் மேலேயே எழுதுறேன், அப்போதான் ஆன்சர் தெரியும். ஸோ 457, அப்புறம் என்ன வந்திருக்கும்? 432 வரணும், அதுக்கப்புறமா 372 வரணும், தென் 3க்கு அப்புறமா 271, லாஸ்டா 145. கரெக்டா? இதுல ஏதாவது மேட்ச் ஆகுதா பாருங்க. ஏதாவது சேஞ்ச் ஆகாம இருக்கா? அந்த பொசிஷன்லேயே இல்லை. ஸோ இது வந்து லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு, தென் இது வந்து தேர்ட் டு செகண்டு, இதுவும் ஃபோர்த் டு தேர்டு, தென் இது ஃபர்ஸ்ட் டு 4, இது வந்து செகண்ட் டு 5. ஸோ எதுவுமே சேமா இல்லை. அப்போ ஆன்சர் என்னது? 0. ஸோ எந்த எண்ணுமே வந்து சேமா இல்லை.
ஸோ அதனால 0. புரிஞ்சுதா? ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. டிசெண்டிங்னா இறங்கு வரிசையில் எழுதணும். இதுவே அசெண்டிங்னு கொடுத்தாங்கன்னா ஏறு வரிசையில் எழுதணும். ஓகே, எழுதிட்டு எத்தனை நம்பர் மாறாம அதே பொசிஷன்லேயே இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே மாறி மாறி இருக்கு. அதனால ஆன்சர் வந்து 0. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. இது வேணா எழுதிக்கோங்க. டிசெண்டிங் ஆர்டர், இது வந்து ஒரிஜினல் ஆர்டர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இதுவும் பாருங்க, அதே கொஸ்டின் தான். ஆல் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர், த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அதே கான்செப்ட் தான். ஸோ எழுதலாமா? மேலே எழுதுறேன். 872, அதுக்கப்புறமா 612, 547, 415, 271. வெரி குட். 0. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். ஸோ எதுவுமே சேமா இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டர், இது வந்து ஒரிஜினல் ஆர்டர். நான் ஒவ்வொன்று போட்டிருக்கேன். ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங். அசெண்டிங்னா என்னது? ஏறு வரிசை. கரெக்டா? ஆ, ஓகே. ஆன்சர் பார்க்கலாம். த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச். அப்போ சின்ன நம்பர்லேருந்து எழுதணும். ஸோ இது இருக்கிற சின்ன நம்பர் என்னது? 249. அப்புறம் 2க்கு அப்புறம் 4 இருக்கா? 465, 587, 647, 872. ஸோ இப்போ இதில் எதெல்லாம் சேமாக இருக்கு? 465 இருக்கா? அதே மாதிரி 647 இருக்கா? ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் அன்சேஞ்ச்டாக இருக்கு? 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு 5th 6th ட்ரை பண்ணுங்க. கரெக்ட். 5th 1க்கு 0. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். 5 and 6 கொடுத்த ஆன்சர் சொல்லுங்க.
குட். 5க்கு 0, 6க்கு 2. எல்லாருக்குமே ஆன்சர் வருதா? வெரி குட். 6க்கு 2. ஸோ இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது 137, 421, 517, 675, 862. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ 5th ஒன்னுக்கு 0. அதே தான் 6th ஒன்னும் அசெண்டிங் ஆர்டரா 147, 325, 436. ஸோ பேலன்ஸ் அதே அப்படியே வந்துடும். 594, 672. ஸோ டோட்டலாக 2 நம்பர் இருக்கு. ஸோ 2. ஓகேவா? ஸோ 5th ஒன்னுக்கு 0, 6th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. Very good. 7th question பாருங்க. What is the difference between the number 49 and the number obtained by adding 4 to each digit? ஸோ இந்த இடத்துல புரியணும். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ், கரெக்டா? ஸோ 49க்கும் and the number obtained by adding 4 to each digit of 49. அப்போ each digitனா இந்த 4 இந்த நம்பர் கூடயும் கூட்டணும், இந்த நம்பர் கூடயும் கூட்டணும், கரெக்டா? ஸோ அப்போ ஆட் பண்ணி என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க. ஸோ 49 போட்டாச்சு. ஸோ 4 + 4 என்ன வரும்? 8, கரெக்டா? ஸோ அப்போ 8. அடுத்து 9 + 4 ஈச் டிஜிட்ன்றனால இங்க மொத்தம் 2 டிஜிட் இருக்கு. 2 டிஜிட் கூடயும் 4 ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 4 + 4 8, 9 + 4 என்ன வரும்? 13. ஸோ இதுதான் 3 டிஜிட் வரும், அதனால மேலே போட்டிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ். ஸோ 4 இங்க 0 13 ஆயிரும், 4 வரும். எகெயின் இது 7 10 6 7. அப்போ ஆன்சர் என்னது? 764. புரிஞ்சதா? ஸோ ஈச் டிஜிட்னு கொடுத்துருக்கனால நம்ம 4 வந்து 2 கூடயுமே ஆட் பண்ணணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் 8th சம் போடுங்க பார்ப்போம். வெரி குட். 8th ஒன்க்கு 3. எல்லாருக்குமே ஆன்சர் வருதா? போடுங்க. ஸோ 8th ஒன்னுக்கு 3 எல்லாருக்கும் வந்துச்சா? இது ஈஸி தான். அசெண்டிங் ஆர்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 241 அப்படியே தான் வரும், 341 அப்படியே தான் வரும்.
இங்கே வந்து 4 5 7 வரும். எகெயின் 6 7 2 சேம் தான், 7 3 5 வரும். அப்போ எதெல்லாம் சேம்? 1 2 3. ஓகேவா? ஸோ ஆன்சர் 3. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. கரெக்ட். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கிறதே எழுதிக்கலாம். 7 6 4 5 2 3 8. கரெக்டா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட். அதாவது இங்கே எதெல்லாம் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் நமக்கு தெரியும்ல. ஸோ எதெல்லாம் ஆட் டிஜிட்ல இருக்கோ அது கூட 1 வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 is subtracted from each even digit. ஸோ ஈவன் டிஜிட்ல இருக்கிறதுல எல்லாத்துலேயும் 2 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒரு நம்பர் வருமா? ஸோ அந்த நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆட் டிஜிட் கூட 1 ஆட் பண்ணும். ஸோ இங்கே ஆடு என்னது? ஃபஸ்ட்டு 7. அதே மாதிரி 5 இருக்கா? 6. 3 இருக்கா? +1 என்னது? 4. அடுத்து மற்ற எல்லாமே ஈவன் டிஜிட். கரெக்டாக? ஸோ ஈவன் டிஜிட்டில் 2 மைனஸ் பண்ணோம். அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4, 4ல் 2 போச்சுன்னா 2, 2ல் 2 போச்சுன்னா 0, தென் 8ல் 2 போச்சுன்னா 6. இப்போ நம்ம நம்பர் ஃபார்ம் பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ கொஷின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட்? ஸோ ஹையஸ்ட் இதில் என்னது? 8. கரெக்டா? அண்ட் செகண்ட் லோயஸ்ட் டிஜிட். செகண்ட் லோயஸ்ட்னா லோயஸ்ட்லேருந்து பார்க்கும்போது செகண்ட். இதில் இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் என்னது? 0. அதுக்கு அடுத்த லோயஸ்ட் என்னவா இருக்கும்? 2. கரெக்டா? அப்போ 2. ஸோ 8 மைனஸ் 2. ஸோ அப்போ 8ல் 2 போச்சுன்னா என்னது? 6. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6. புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நியூ நம்பர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா, அடிஷன் கேட்குறாங்களா, இல்லை எதெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படி அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது நம்ம அதுக்கப்புறமா சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அதிகபட்ச மற்றும் இரண்டாவது குறைந்தபட்ச. அப்போ குறைந்தபட்சலேருந்து பார்க்கும்போது இது 1, இது 2, அப்போ நான் 2. ஓகேவா? ஸோ 8 மைனஸ் 2 6. காப்பி பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஈச் டிஜிட் in the number 8 1 5 2 3 4 6 are arranged in descending order from left to right. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டிஜிட்ஸ் ஹாவ் சேஞ்ச் தேர் பொசிஷன். எதெல்லாம் பொசிஷன் மாறி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் நம்பரை விட எதெல்லாம் பொசிஷன் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் மாறி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ போடுங்க பார்ப்போம். கரெக்ட். 4. நான் மேலேயே எழுதுனேன். ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டரில் தானே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 8, அப்புறமா என்ன வரும்? 6 5 4 3
2 1 கரெக்டா 8க்கு 8 வராது 6 வருமா எகைன் 5க்கு 5 வராது 4க்கு 2 வருமா மறுபடியும் 3 3 வராது 2க்கு 4 வரும் 1க்கு 6 வரும் டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் மாறி இருக்கு 4 டிஜிட்ஸ் ஓகேவா ஸோ 10க்கு 4 புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் 11th சம் போடுங்க பாப்போம் இது ஈஸி தான் நம்ம பார்த்த மாடல் தானே அசெண்டிங் ஆர்டர் போடுங்க கரெக்ட் 0 ஸோ அசெண்டிங்ல எழுதும் பொழுது 375 421 547 731 762 ஸோ இதுல எந்த நம்பருமே என்ன ஆகல உங்களுக்கு அன்சேஞ்சா இல்லை எல்லாமே மாறி தான் இருக்கு ஸோ அதனால ஆன்சர் 0 நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா 12th சம் பாருங்க அதே அதே தான் டிசெண்டிங் எழுத சொல்லியிருக்காங்க ஆனால் கொஷின் நல்லா பார்க்கணும் வில் ரிமைன் அன்சேஞ்ச் எதெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து எது சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருந்தாங்க இது எது சேஞ்ச் ஆகாமல் ஸோ எழுதலாமா ஸோ இஸ் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டரா ஸோ டிசெண்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எகெயின் 9 தான் வரும் அதுக்கப்புறமா என்ன வரும் 8 6 அதுக்கப்புறமா 5 4 3 2 1 கரெக்டா இப்போ பாருங்க 9 மாறல 6 மாறல 4 மாறல கரெக்டா 3 தான் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இங்கே 5 3 8 இருக்கு இங்கே 3 2 1 இருக்கு ஸோ அப்போ டோட்டலாக எது அன்சேஞ்ச்னா 3 நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா இப்போ பாருங்க இது வந்து நம்பர் ஆட் பண்ண சொல்லி ஆட் அண்ட் சப்ராக்ஷன் கொடுத்துருக்கானா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் எழுதிப்போம் 3 7 8 4 6 5 9 2 இப்போ என்ன சொல்றான் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஈவன் டிஜிட் இரட்டை இலக்கத்தில் 1 ஆட் பண்ண சொல்றான் அப்போ என்னென்ன வரும் 9 5 7 அப்புறமா 3 அடுத்து ஆட் டிஜிட்ல 2 மைனஸ் பண்ண சொல்றான் கரெக்டா ஸோ 2 மைனஸ் பண்ணா இங்க என்ன வரும் 1 5 3 7 ஓகேவா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் செகண்ட் லோயஸ்ட் ஸோ இதில் ஹையஸ்ட்ன்றது என்னது 9 செகண்ட் லோயஸ்ட்ன்றது என்னது 3 ஏன்னா லோயஸ்ட்னா 1 அதுக்கு அடுத்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 ஸோ 9ல் 3 போச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் 6 ஆப்ஷன் ஏ ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 14 சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க. எப்படி 0 வரும்? அன்சேஞ்ச்டு கேட்டிருக்காங்க. ஸோ டிசெண்டிங்னா ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர்லேருந்து பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பரில் எது பெரிய நம்பர்? 721 தான். ஸோ 1 வருதுல்ல. ஸோ 721 அப்புறமா 547 372 வெரி குட் 342 அப்புறமா 145 2 82 வரும். இங்க பாருங்க 721 மாறல. அடுத்து பார்த்தீங்கன்னா 547 இல்லை. இங்க 372க்கு அப்புறம் தானே 342 வரும். பெருசுல இருந்து சின்னது. ஓகேவா? அப்பனா 1 தான் வரும். இது மட்டும்தான் மாறாம இருக்கும். மற்ற எல்லாமே மாறி இருக்கு பாருங்க. 372 இது 342 145. புரிஞ்சுதா? த்ரீ காமன் தான். ஆனா இங்க 42 இருக்கு 72 இருக்கு. ஸோ 72 தான் ஃபர்ஸ்ட் வரும். 42 அப்புறமா வரும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதுக்கு வந்து கொஸ்டின் இதே தான். ஓகேவா? கொஸ்டின் இதுதான். சரியா? ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதுல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 2 இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் எவ்ரி நம்பர். ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ என்ன வரும் நமக்கு நம்பரு? 921 345 542 அது மாதிரி 572 747. ரைட்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி நம்பர்ஸ் வில் த ஃபர்ஸ்ட் டிஜிட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை செகண்ட் டிஜிட். ஸோ கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது இதில் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட்டால் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எந்த நம்பராவது அந்த மாதிரி டிவைட் ஆகுமா? இங்கே 9 2 3 4 இந்த நம்பர் தேர்ட் டிஜிட் தேவையில்லை. செகண்ட் டிஜிட் மட்டும் பாருங்க. ஏன்னா செகண்ட் டிஜிட் தானே கொடுத்துருக்கான். ஸோ 3 4 5 4 5 7 7 4. ஸோ எதுவுமே என்ன ஆகாது, உங்களுக்கு டிவிசிபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? நன். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் ஆல் த நம்பர்ஸ் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் நான் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்? இதெல்லாம் மாறாம இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வரும்? எத்தனை நம்பர் மாறாம வரும்? ஆன்சர் சொல்லுங்க. 16க்கு. ம், வெரி குட். ஸோ அசெண்டிங்ன்றப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஸோ 169, அப்புறம் 268, அதுக்கப்புறம் 576, 715,
837. இப்போ இதெல்லாம் மாறல. 169 576 மாறல. கரெக்டா? அப்புறம் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? 2 நம்பர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே 17 பார்க்கலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா? ஸோ 17 பாருங்க. இஃப் 2 இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் டிஜிட், அதே தான் 2 ஆட் பண்ணும். ஓகேவா? முதல்ல ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 1 + 2 என்ன வரும்? 335. இது என்ன வரும்? 2 ஆட் பண்ணா 946. எகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா 528. ஸோ 445 879. இப்போ முதல்ல மாத்தியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு எண்ணின் முதல் இலக்கத்துடன் 2 கூட்டியாச்சு. முதல் இலக்கம் இரண்டாவது இலக்கத்தால் எத்தனை எண்களில் வகுப்படும்? அப்போ how many numbers will the first digit exactly divisible by second digit? அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து செகண்ட் டிஜிட்டால டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க 3/3 கேன்சல் ஆகுமா? இது ஒரு நம்பர். அடுத்து 9க்கு 4 கேன்சல் ஆகாது. 5 2 கேன்சல் ஆகாது. 4 4 கேன்சல் ஆகுமா? கரெக்ட். அப்புறம் 8க்கு 7 கேன்சல் ஆகாது. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? 2 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் 2. அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட்டால கேன்சல் ஆகணும். ஓகேவா? இங்க ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இல்லை சம்டைம்ஸ் மல்டிபிள்ஸாக கூட வரலாம். ஒருவேளை இங்கே வந்து 4 இங்கே 8ன்னு இருந்ததுன்னா கூட அதுவும் கரெக்டு தான். ஏன்னா 4 8ஆல் டிவைட் ஆகும்ல. ஸோ கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டுமே சேம் நம்பராக வந்துருச்சு. காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செஷன் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? திரும்பவும் லாகின் பண்ணுங்க. இதே பிடிஎஃப் தான் பார்ப்போம். சரியா?